அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பரிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆசீர்வாதத்தால் இரட்டிப்பு லாபம் அடைய போகும் 4 ராசியினரை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தின்படி கிரகங்களின் நிலை மற்றும் அவர்களின் சேர்க்கையால் ஏற்படும் சுப யோகங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் வசிஷ்ட யோகம் உள்ள பல சுப யோகங்கள் இன்று உருவாகி வருகின்றன. இதனால் இந்த தினத்தில் முக்கியமாக அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை வீரத்திற்கு காரணமாக பனுமன் அனுமனை வழிபடுவது மிகவும் உகந்த நாளாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. வசிஷ்ட யோகத்தின் காரணமாக இந்த ராசிக்காரர்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் சாதகமான பலன்களை காண்பார்கள். எனவே நிதி மற்றும் தொழில்முறை நன்மைகளை பெறும் 4 அதிர்ஷ்ட ராசிகள் யார் என்பதை முக்கியமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த சுப யோக இணைப்பின் காரணமாக 4 குறிப்பிட்ட ராசிகளுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் திறந்திருக்கிறது. அவர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுகிறார்கள். வரிஷ்ட யோகத்தின் காரணமாக இந்த ராசிக்காரர்கள் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் சாதகமான பலன்களை காண்கிறார்கள். எனவே நிதி மற்றும் தொழில்முறை நன்மைகளை பெறும் 4 அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். வரிஷ்ட யோகத்தின் சுப செல்வாக்கு மேச ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான செல்வத்தையும் தன்னம்பிக்கையும் மற்றும் முயற்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. எந்த ஒரு தொழில் தொடங்குவது அல்லது பெரிய செயலை செய்ய ஒரு திட்டம் தொடங்க இது ஒரு சிறப்பான ஒரு நேரமாகும். கடின உழைப்பையும் முடிவுகளையும் மேச ராசினர் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. வணிகத்துறையில் எதிர்பார்க்கும் அப்பாற்பட்ட நிதி லாபத்தை ஈட்டும் யோகம் உள்ளது. அரசு வேலைகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் தொழில் மற்றும் உயர் பதவியில் முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கண்டிப்பாக பரம்பூர் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை மாலையில் வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை ஏதேனும் ஒரு மாலை சாற்றி அவரை வழிபட்டு வந்தால் மாபெரும் வெற்றியாளராக மாறக்கூடும். முக்கியமாக நீங்கள் அந்த மாதிரியான செயல்கள் செய்ய முடியாது என நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் முக்கியமாக நெய் தீபம் ஏற்றியும் தாராளமாக வழிபடலாம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பலனை தரும். மிதுன ராசியில் தங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் திறமையாக வெளிப்படுத்த முடியாமல் என்பதனால் பணியிடத்தில் இவர்களுடைய வார்த்தை மதிக்கப்படுகின்றன. அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் சந்தோஷம் மற்றும் பணம் அதிகரிக்கும். மிதுன ராசியினர் இருக்கும் திட்டங்கள் அனுமனுடைய ஆசையால் கண்டிப்பாக வெற்றி பெறும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் பலனளிக்கும். மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினரிடமிருந்து பெரும் நன்மை கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவு இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பண கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ ஏதேனும் ஒன்றை நீங்கள் போட வேண்டாம். கண்டிப்பாக அதில் அவ்வளவு ஈட்டிய பணத்தை அனைத்தையும் நீங்கள் இழக்க நேரிடும். ஆனால் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக அனைவரிடம் அன்பாக இருங்கள். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடைத்து வாழ வேண்டும். அனுமனை முறையாக வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அனைத்திலும் காரிய வெற்றி மற்றும் காரிய துணை எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள். அசாதாரண வலிமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். உங்கள் தலைமைத்துவ திறன்கள் அனைவரின் கவனத்தை கண்டிப்பாக ஈர்க்கிறது. மேலும் நல்ல வாய்ப்பு சிம்மராசினை தேடி வருகிறது. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் சிம்மராசின முயற்சி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் அல்லது செல்வத்திலிருந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிம்மராசின நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் அனுமனுடைய ஆசையால். மேலும் திருமண வாழ்க்கையில் அற்புதமான நல்லிணக்கணம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கிறது. நல்லடக்கத்தையும் பொருள் தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மை அனைத்தையும் பின்பற்றி ஆன்மீகத்தில் முழு மனதோடு இறங்கி வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நலன் பெறும். அடுத்ததாக தனுசு ராசியினரை பொறுத்த வரையில் இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கிறது. உங்கள் ஆற்றலையும் உற்சாகத்தையும் நேர்மறையாக பயன்படுத்துவதன் மூலம் திடீர் செல்வமும் கிடைக்கிறது. ஒவ்வொரு
வேளையிலும் அதிர்ஷ்டமத்தின் முழுமையான ஒத்துழைப்பு தனுசு ராசியினருக்கு கண்டிப்பாக அனுமனுடைய ஆசையால் கிடைக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவதனால் தனுசு ராசியினர் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக வாழ வழி இருக்கிறது. வேலையில் புதிய வேலை கிடைத்து மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தர திட்டங்களை தொடங்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் உண்மையும் நிறைவேற கண்டிப்பாக அனுமனை வழிபட்டு வாருங்கள். பரம்போல் ராமபிரானையும் வழிபட்டு வந்தால் மாபெரும் சக்தி கிடைக்கும். ஆஞ்சநேய சுவாமி, அதாவது ஆஞ்சநேய சுவாமி என்பது ஒரு காக்கும் கடவுளாகும். இந்த சுபயோகத்தில் முழு பிறனை பெறவும் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலையை வலுப்படுத்தவும் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு சிந்து சாட்சி அனுமன் மந்திரம் ஓதுவது மேபெரும் சிறப்பம்சம். என்ற 4 ராசியினர் பரம்பொருள் அனுமன் மற்றும் அனுமனை வழிபட்டால் சனீஸ்வரன் உங்களை நெருங்க மாட்டார். ஏனென்றால் சூரிய பகவான் அனுமனுடைய குருநாதர். ஆதனால் சூரிய பகவான் ஒரு முறை சனீஸ்வரனை அழைத்து வர சொல்வார். அப்பொழுது நான் தந்தை கூப்பிட்டு நான் வரமேனம் என சொல்ல மாட்டார். அப்பொழுது அனுமன் சென்று சனீஸ்வரனை பிடித்து வருவார். அவருடைய பிடியில் சிக்கிய அனுமன் இதுவரை ஒரு வரம் கேட்டார். அனுமன், என்னுடைய வேண்டுதல்களை எவர் ஒருவர் அவருடைய கஷ்ட காலத்தில் என்னை வேண்டுபவர்களை நீங்கள் முக்கியமாக அவரை பிடிக்கக்கூடாது என அனுமன் வரம் வாங்கிக் கொள்வார். ஆனால் அவருடைய பிடியிலிருந்து விடுபட சனீஸ்வரன் உங்களை வழிபடுபவர்களை நான் எவரையும் பிடிக்க மாட்டேன் என வாக்களித்திருக்கிறார். ஆதலால் அனுமனை வழிபடுங்கள். அனைத்து விதமான சனி தோஷங்களும் விலகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.